ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரி 8வது நாள் வழிபாடுகளை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு, வாராகி தாய் எப்படி அழகாக ஜொலிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் இந்த 8 நாள் வழிபாடுகளை தொடர்ந்து விரதம் இருந்து முடிச்சிட்டேன். இன்றைய தினம் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச்சான விரதமான அஷ்டமி விரதமும் இருக்குது. அதனால் அந்த வழிபாடுகளையும் நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை. நான் அஷ்டமி பெரும்பாலும் எனக்கு நேரம் நான் வேலைக்கு போகலை, அன்னைக்கு லீவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு நான் ராகுகால பூஜையை தான் பெரும்பாலும் அஷ்டமி பூஜையாக செய்வேன். ராகுகால நேரத்தில் தான் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்ற வீடியோ எல்லாமே ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அஷ்டமி வழிபாடு, ஐஸ்வரேஸ்வர வழிபாடு எல்லாமே பார்க்காதவங்க லிங்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னும் பொழுது 9:10 அப்படின்றது தான் ராகுகால நேரம். ஆனால் அஷ்டமி தொடங்குறதே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே. அதனால அந்த டைமில் காலையிலையும் நம்ம அஷ்டமி பூஜை, ராகுகால பூஜை பண்ண முடியாது. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை 4:15 முடிஞ்சிடுது. 4:30 தான் ராகுகாலம். அந்த டைம்லையும் ராகுகால பூஜை பண்ண முடியாது. அஷ்டமிக்காக சொல்கிறேன், அந்த டைமில் பண்ண முடியாது. அதனால் நான் தேர்ந்தெடுத்த தினம் சனிக்கிழமை அன்னைக்கு அஷ்டபூமி பூஜையும் நான் சேர்த்து செஞ்சுட்டேன். வாராகி அன்னையுடைய பூஜையும் சேர்த்து 8வது நாள் வழிபாடையும் அஷ்டமி பூஜையும் சேர்த்து நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். இந்த ரீசனால் எந்த தடவை அஷ்டமி பூஜையே என்னால் ராகுகால டைமில் செய்ய முடியல. மற்றபடி மீதி எல்லாமே சிறப்பான முறையில் பூஜைகள் பண்ணியிருக்கேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.